எப்பவுமே கார் எடுத்த உடனே சீட் பெல்ட் போட்டுக்கணும். ஓகே, சீட் பெல்ட் போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு கார் சர்வீஸ் சென்டரில், நம்மளுடைய மாருதி கார் சர்வீஸ் சென்டரில் கொட்டேஷன் மாதிரி கேட்கலாம் அப்படின்னு போகிறேன். நான் ஆல்ரெடி சர்வீஸ் விட்ட ஒரு கம்பெனி, அவங்கள்ட்ட நான் கொட்டேஷன் கேட்டிருந்தேன். அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அவங்கள்ட்ட கொட்டேஷன் கேட்டிருந்தேன். லாஸ்ட் இயர் சர்வீஸ் பண்ணது அப்படியே வந்துட்டு எனக்கு அனுப்பிட்டு, ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இயர்லி ஆஃபர், அதனால நீங்கள் இது பண்ணிக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இயர்லி ஆஃபருக்கு உங்களுக்கு ரேட் எல்லாம் நான் அப்புறமா அந்த கொட்டேஷன் காமிச்சு நான் பேசுகிறேன். நான் அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பழைய பில் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு ரேட்டு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்துட்டு இங்கே நியர்பை இருக்குது. ரெண்டாவது நான் இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும் அந்த சர்வீஸ் சென்டருக்கு. நான் எந்த சர்வீஸ் சென்டர்னு சொல்ல விரும்பல, ஏன்னா அது நம்ம குறை சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால. பொதுவாக நான் என்னுடைய காருக்கு சர்வீஸ் விட போகல கேட்டது. ஓகே, இதுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்பயும் நான் சொல்லுவேன் நான். சரி, ஓகேங்க. ஆக்சுவலி நம்ம இங்கே இருக்கக்கூடிய நியர்பை இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டருக்கு தான் நம்ம போகிறோம். போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொட்டேஷன் கேட்க போகிறோம். கொட்டேஷன் கேட்டுட்டு இது போல் எவ்வளோ வருது, நம்ம ஆல்ரெடி பண்ண கார் சர்வீஸ் சென்டருக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். எனக்கு இப்போதாங்க தெரியும், ஒரு கார் சர்வீஸ் விடும்போது இத்தனை சர்வீஸ் சென்டரில் வந்துட்டு நம்மளால செக் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு இப்போதான் தெரியும். ஆச்சரியமா இருந்தது எனக்கு. நான் முதல்லலாம் ஒரு சர்வீஸ் சென்டர்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம அவங்க இவ்வளோ ரேட்டு சொல்றாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு அந்த லாஸ்டா அவங்க கொடுத்த கொட்டேஷன் டீட்டெயில் எல்லாமே காமிக்கிறேன், அதையும் பாருங்க. அவங்க எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் இவங்க எந்த பாயிண்ட்ஸுமே கொடுக்கல. நம்ம இப்போ புதுசாக போகிறதுல எந்த பாயிண்ட்ஸுமே கொடுக்கல. பட் அவங்க சொன்னதும் இவங்க சொன்னதுக்கும் ரொம்ப கம்மியான அமௌண்ட், ஒரு 2 ரூபா கிட்ட கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்னன்றத இப்போ பழைய ஆட்கள், பழைய சர்வீஸ் 3 தடவை பண்ணேன், அவங்க எனக்கு கொட்டேஷன் அனுப்பிட்டாங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எது வந்துட்டு கரெக்டாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அதாவது எல்லா பாயிண்ட்டுமே பண்ணுறாங்களா, இல்லை ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க பண்ணுறாங்களா அப்படின்றது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்காக தான் போய் பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ சர்வீஸ் விடுறதே ரொம்ப, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடுது. இந்த தடவை அதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதை நம்ம எல்லாம் சரி பண்ணிட்டு வண்டியில் எந்த இஷ்யூவும் வரக்கூடாது, மறுபடியும் நம்ம போய் நிற்கக்கூடாது. ஏன்னா 1 இயருக்கு நம்ம அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. 1 இயருக்கு ஒரு 7,000 அப்படின்றதும் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அது டக்குன்னு நம்ம வந்துட்டு சொல்லும் பொழுது அது ஏற்றுக்க முடியல நம்மளால. ஏன்னா நம்ம அதிகம் வண்டி ஓட்டுறது கிடையாதுங்க. நான் வண்டியை பெருசா வந்துட்டு விரட்ட மாட்டேன். இப்போ வரைக்கும் பாருங்க 16,394 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அப்ப நான் எப்படி இது பண்ணியிருப்பேன் பாருங்களேன். அதாவது வண்டியோட இதுவும் கிடையாது. அப்படின்னா நம்ம 100 கிலோமீட்டர் வேகத்துல போறது, 120 போறது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே டைம் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் நான் எங்க ரொம்ப இந்த பைபாஸ்ல நான் வந்துட்டு போனேன். நான் அங்க வந்துட்டு எனக்கு 130 அப்படின்றது போச்சு. வண்டி கொஞ்சம் கூட அலசாம போச்சு. அந்த இது வேற. பட் அந்த மாதிரிலாம் ப்ரிஃபரே கிடையாது. அந்த மாதிரிலாம் யாரும் ஓட்டாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஸ்ட்ரக்சர் செகண்ட், அதுன்னா ஃபுல்லா ராமேஸ்வரம் போனப்பன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க, ஃபுல். அப்படியே அந்த இந்த படம் இருக்குல்ல, அஜித் ஒரு படம் கூட இப்போ ஒரு படம் வந்துச்சு, அதாவது துணி என்னது சம்திங் ஏதோ ஒரு படம். அதுல ரோடு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல ஒரே நேருக்கு ஒரே நேரம் போயிட்டு இருக்குமா. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கிட்ட ஒரே நேர்கோட்டில் தான் அந்த ரோடு போகுமா. அதுல ஒரு கடை ஒரு இது இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரூட்டு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, கார் டிரைவிங், அதாவது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இதெல்லாம் பத்தி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதையும் நான் பண்ண போறேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அந்த ஃப்ரீ டைம்லாம் முடிச்சுட்டு நான் ஃபுல்லா இதுல ஃபுல்ஃபில்ஜா இறங்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. அதுக்காக கொஞ்சம் வெயிட்டிங் ஐ எம். ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம்லாம் நல்லா கார் ஓட்டும் பொழுதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேங்க.
இன்னொரு டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க எப்படி வந்துட்டு ஒரு ஷோரூமுக்கு இன்னொரு ஷோரூமுக்கு வித்தியாசம் பார்க்குறீங்களோ, அதே போல நீங்க ஒவ்வொரு ஷோரூம்லயும் வந்துட்டு ஆஃபர் அப்படின்றது குடுப்பாங்க. அந்த ஆஃபர நீங்க கேட்டு வாங்குங்க. என்னங்க இதுக்கெல்லாம் ஒரு ஆஃபர் இல்லையா? நீங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கா போய் ஆஃபர் குடுங்க அப்படின்னு கேட்காம, ஜஸ்ட் ஒரு அப்படியே போடலாம், பிட்டு போடலாம். எப்படின்னா, "என்னங்க ஆஃபர்லாம் கிடையாதா? ஆஃபர்லாம் குடுப்பாங்கன்னு சொன்னாங்க." அப்படின்ற மாரி நீங்க பேசினாலே போதும் அது. அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வேணா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு டைமு 2வது சர்வீஸ் தான் நெனைக்கிறேன் நானு. கொஞ்சம் 2வது சர்வீஸ் முடிச்சுட்டு அது கொஞ்சம் இது கிடையாது. சர்வீஸே பண்ணாம குடுத்தாங்க. அலைய விட்டாங்க ஒரு மாதிரி. அப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னா, கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் குடுத்த உடனே ஆஃபர் அப்படின்றது குடுத்தாங்க. அந்த ப்ராப்பரா இவங்க என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன் நானு. அந்த கம்ப்ளைண்ட் குடுக்கும்பொழுது தான் அவங்க ஆஃபர் அப்படின்றது வந்து எனக்கு பண்ணி குடுத்தாங்க. இந்த எஸ்பிரஸோ வண்டி மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப அல்சாடம் பண்றாங்க. அது சின்ன சந்து. அந்த சின்ன சந்துல அவ்ளோ வேகம் ஏன் வராங்க அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஏதோ ஒரு நாய் குறுக்க வந்துச்சுன்னா கூட என்ன பண்ண முடியும்? டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஸோ எப்படி இதெல்லாம் எப்படி ஓட்டுறாங்க அப்படின்றதே புரிய மாட்டேங்குது. சில நேரம் கோவம் வரும். ஃபர்ஸ்ட்டெல்லாம் திட்டிக்கிட்டே போவேன். எப்படி வராங்க பாரு, அப்படி வராங்க பாருன்னு சொல்லி திட்டிக்கிட்டே போவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதான் வண்டி ஓட்ட பழக, 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 ஓ! இவங்கலாம் இப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே முடிவு பண்ணியாச்சு. இவங்க இப்படிதான்னா இவங்கள்ட்ட போய் நம்ம போராடுறது நம்மளுடைய வேலை கிடையாது இல்லல்ல. நம்ம இத பார்த்துட்டு சேஃபா போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது இப்பல்லாம் நான். என்ன வேணா ஸ்பீடா போ, என்ன வேணா போ. நீ ஓவர் ஸ்பீடு போய் போலீஸ் பிடிச்சாங்கன்னா பணம் கட்ட போற. இல்ல யாரையா போய் இடிச்சின்னா அதுக்கு தகுந்த வந்துட்டு பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுருவேன். முத கார் வாங்க வரக்குள்ள இந்த டொயோட்டா ஷோரூம் வந்தேன். பெரிய கார் டொயோட்டா ஷோரூம்லயே வந்துட்டு 50 லட்ச ரூபா கார் இருக்காமே. அந்த 50 லட்ச ரூபா காரை பத்தி நான் கேட்டிருந்தேன். சார் அதெல்லாம் செம்ம ரேட்டு சார். அதை எப்படி சார் நீங்க இது பண்ணுவீங்க? அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொன்னாங்க. இந்த ஷோரூம் தான் போகுது. 1 hour later. ஐயோ! ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போலங்க. வீடியோ டியூரேஷன் சர்வீஸ் விடுற மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். ஆனா வேலைக்கே ஆகாது. எவ்வளோனா 9,000 ரூபா ஆகுமா. நான் பழசு விட்டுமே பரவாயில்ல. 9,000 ரூபாங்க. அது இல்லாம இதுக்கு டாக்ஸ் தனியா வந்துருமா. ஒருவேளை உண்மையிலுமே அப்படிதான் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நான் 4 தடவை சர்வீஸ் விட்டப்ப அவங்க வந்துட்டு இவ்வளோலாம் சொல்ல. டாக்ஸ் சொன்னாங்க தான், டாக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க தான். பட் இருந்தாலும் இவ்வளோ காஸ்ட்டு அப்பா சாமி, இவ்வளோ காஸ்ட்லாம் சொல்லுங்க. தப்பு தப்பு தப்பு. ஃபர்ஸ்ட் இருந்த இடத்துக்கே போகிறது தான் ரைட்டு. கடவுளே கடவுளே. நான் ஏதோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது முன்ன பின்ன வரும் அப்படின்னு நினைச்சா, ஓ அன்பிலீவபிள். சரி ஓகே கைஸ், இது நான் கண்டினியூ பண்ணல. அவ்வளோதான், நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இல்லைன்னா நான் யோசிச்சுக்கிட்டே கிடக்கணும். இது போல் வந்துட்டு இங்கே போயிருக்கலாமோ, ரேட்டு கம்மியாக இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டே கிடக்கணும். இப்போ ஐ எம் கன்ஃபார்ம்டு. ஸோ தாராளமாக நம்ம பழைய இடத்துக்கே போகலாம். இதனால தான் சில நேம்ஸ் எல்லாம் நான் சொல்லாமல் இருந்தேன் நான். மறுபடியும் அவங்க பார்த்துட்டு அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்கல்ல. ஓகே. ஏன்னா இது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை, நம்ம சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பேசுகிறோம்னா அது வந்துட்டு அவங்களுடைய அனுமதி வேற வேணுமா. அதனாலேயே எனக்கு இதுவாக இருந்தது. சொல்கிறது இல்லை சில இது. அவங்க ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது அது வேற. அவங்க சொல்லாமல் நம்ம வந்துட்டு அது எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அது சின்ன இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ தளபதி வீட்டு பக்கம் போகலான்னு நினைக்கிறேன். ஆமாம், தளபதி வீட்டு பக்கம் போயிட்டு போவோம்.